ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோனி WC400க்கும் OnePlus Bullet Bass Edition இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோனி WC400 பற்றி நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப் 20 ஹவர்ஸ் ஆஃப் பேட்ரி பேக்கப் இருக்கும். அதாவது அந்த 20 ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் பண்ண நமக்கு 2 ஹவர்ஸ் சார்ஜிங் போடணும். ஓகேங்களா? அடுத்து இதில் கிளிக்கீஸான பட்டன்ஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு NFC சப்போர்ட், இதில் NFC சப்போர்ட் இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா 9mm டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் HD வாய்ஸ் கால்ஸ், ரொம்ப கிளியரான கால்ஸ் கேட்கும். அதுக்கு என்ன ரீசன்னா இதில் இன்மைக் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அந்த கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக நம்ம கால்ஸு ப்ளஸ் மியூசிக் அது ரெண்டுத்தையுமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த அதாவது ஒயர்ஸ் வந்து இந்தாண்ட பின்னாடி போகாமல் முன்னாடி பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போடவும் நமக்கு இப்படி கழுத்தில் போடுறதுக்கு ரொம்ப இந்த பக்கம் இப்படி ஒயர்ஸ் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு இதில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது சார்ஜிங் போர்ட்டு. இப்போது நமக்கு பைக்கில் போகும்போது கூட நமக்கு கிளியரான வாய்ஸ் கேட்கும். அப்புறம் இப்படி காதில் வச்சுருக்கும்போது ரொம்ப கிரிப்பாக இருக்கும். பைக்கில் போகும்போது ஈவன் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கூட ரொம்ப கிரிப்பாக இருக்கும் இது. ப்ளஸ் ஹெல்மெட் போட்டிருக்கும்போது நமக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இதில் நிறைய ஹெட்செட்ஸில் கொடுக்காத ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கால் வைப்ரேஷன் ஃபீச்சர். கால்ஸ் வரும்போது வைப்ரேஷன் நல்லாவே ஆகும். ஈவன் பைக்கில் போகும்போது கூட நல்லாவே வைப்ரேஷன் நமக்கு தெரியும். அது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்கும். கடைசியாக அப்புறம் இது ஒரு டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். எப்படி வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து OnePlus Bullet Bass Edition அதை பற்றி அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பேட்ரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா 30 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் மட்டும் தான் இதில் 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணோம்னா மினிமம் 2 ஹவர்ஸ் போட்டால் தான் 17 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூச்சர் இதில் இருக்குது. இப்படி மேக்னெட் ஒட்டிட்டோம்னா ஒட்டிக்கும். ஸோ இப்போ மேக்னெட் ஒட்டியிருந்தால் வந்து ஹெட்செட் ஆஃப் ஆகிடும். மேக்னெட் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் ஹெட்செட் ஆன் ஆகும். தென் இதில் IP55 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். எப்படி வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி மடிச்சிக்கலாம், சுற்றிக்கலாம், நல்லா இப்படி வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து லெதர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக்கு, இங்கே வந்து லெதர். தென் இதில் பார்த்தீங்கன்னா கால் வைப்ரேஷன் ஃபியூச்சர் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. கால்ஸ் வந்துச்சுன்னா நார்மலாக இப்போ ஹெட்செட் காதில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நமக்கு அதில் வந்து சவுண்ட் கேட்கும். மற்றபடி எதுவும் இதில் கேட்காது. தென் இதில் பார்த்தீங்கன்னா கிரிப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் பைக்கில் போகும்போதெல்லாம் அப்படி வச்சுருக்கும்போது கிரிப் வந்து கீழே விழுந்துடும். தென் ஹெல்மெட் போட முடியாது. அது என்ன ரீசன்னா இந்த இடத்துல தனியாக அங்கே டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஹெல்மெட் போட முடியாது. ஃபைனலாக ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். சோனியில் பார்த்தீங்கன்னா கால் வைப்ரேஷன் ஃபியூச்சர் இருக்குது. OnePlusல அந்த ஆப்ஷன் கிடையாது. தென் OnePlusல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூச்சர் இருக்குது. சோனியில் மேக்னெட்டிக் ஃபியூச்சர் கிடையாது. OnePlusல பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்டு ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது. சோனியில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. தென் சோனியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். OnePlusல பார்த்தீங்கன்னா பாதி லெதரு, இந்த சார்ஜிங் போர்ட்டு, தென் பேட்ரி போர்ட்டெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும். தென் நீங்கள் சார்ஜர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சோனியில் கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டே ஆகணும். OnePlusல 30 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் கிடைக்கும். அதாவது 10 மினிட்ஸுக்கு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமிங் கிடைக்கும். இதெல்லாம் ரெண்டுதோட ப்ரைஸிங் பார்த்துடலாம். சோனி பார்த்தீங்கன்னா 3000 ப்ரைஸ் வரும். OnePlus 2000. கார்ட்ஸு அண்ட் ஆஃபர்ஸ் டைம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சோனி வந்து 2500 அந்த ப்ரைஸுக்கு வாங்கலாம். தென் OnePlus பார்த்தீங்கன்னா 1800 700 அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம். சோனி ஹெட்செட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 2600. OnePlus வந்து 1700க்கு நம்ம கேமராமேனுக்கு சுதாகர் அவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணுங்கள்.